மரம் நடுவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே, மரம் நடுவது, அந்த மரத்தினால் வரக்கூடிய எல்லா பயன்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஒரு மனிதன் மரத்தை நடுவதால் அந்த மரம் 50 ஆண்டுகள் வரை வாழுமாம். குறிப்பிட்ட மரங்கள் 50 ஆண்டு காலம் வரை அது வாழுமாம். அது வாழும் காலங்கள் எல்லாம் இறைவனை அது தியானித்துக் கொண்டே இருக்குமாம். மனிதர்கள் தான் அல்லாஹுவை நினைப்பதில்லை. கஷ்டம் வரும்போது நினைக்கிறான், துன்பம் வருகின்ற நேரத்திலே நினைக்கிறான், சந்தோஷம் வருகின்ற நேரத்தில் மறந்து போகிறான். எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டானே என்று அல்லாஹுவை திட்டுவதற்கு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு சந்தோஷமான நிலைகளிலே நிறைய சொத்துக்களையும் சுகங்களையும் கொடுக்குகின்ற நேரத்திலே அவன் அதை மறந்து போகிறான், அல்லாஹுவை மறந்து போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு மரம் நட்டு வைத்தால் அந்த மரம் உருவாகி அந்த மரத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் உனக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் உதாரணத்திற்கு சொன்னார்கள், ஒரு மரத்திலே ஒரு பறவை வந்து உட்கார்ந்து அது இளப்பாரி சென்றால் அது உனக்கு சதக்கா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மரம் வைப்பதால் அந்த மரத்திலே யாராவது நிழலுக்காக வேண்டி வந்து உட்கார்ந்தால் அது உனக்கு சதக்கா என்று சொன்னார்கள். இந்த மரத்திலே இருக்கின்ற பழங்கள், அந்த பழத்தை அணில் தின்றாலும் உனக்கு சதக்கா என்று சொன்னார்கள். அந்த மரத்திலே கிளிகளும் பறவைகளும் வந்து கொத்தி தின்னுமையானால் அந்த மரத்தினால் வந்த அந்த பழத்தினால் உனக்கு சதக்காக்களாக எழுதப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு நாம் ஒரு மூச்சளவிற்கு கூட நாம் அநியாயம் செய்துவிடக் கூடாது, அநீதம் செய்துவிடக் கூடாது, இடைஞ்சல்கள் செய்துவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் என்பது ஈமானிலே பாதி என்பதாக சொன்னார்கள். சுத்தமாக நாமும் இருக்க வேண்டும், நம் பிள்ளைகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுற்றுச்சூழல்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுச்சூழல்களை அசுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது.